जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது, இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும், உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கஷ்டப்பட்டு கட்டிய கோட்டை இந்த வாரம் அதனுடைய மதிப்பு தெரியும். கஷ்டப்பட்டு சில விஷயத்தை உருவாக்கினீங்க, அதோடைய மதிப்பு உங்களுக்கு இனிமேல் தெரிய போறது அப்படின்னு சொல்லலாம். பொறுப்பு, ஒழுக்கம், உழைப்பு, பொறுமை, இலக்கு நோக்கிய வாழ்க்கை, சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கு, நல்லா இருக்கு. சில விஷயத்த பயன்படுத்திக்கோங்க, சில விஷயத்தை விட்டுரு, கெட்ட விஷயத்தை விட்டுருங்க, நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க. சீனியர் மேனேஜ்மெண்ட் உங்கள் உழைப்பை கவனிக்கும், பதவி சார்ந்த முன்னேற்றம் சாத்தியம். வேலை செய்யற இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆபீஸ் பாலிடிக்ஸ் வேண்டாம். சில பேர் உங்களை உயர்த்தி பேசுவாங்க, சில பேர் தாழ்த்தி பேசுவாங்க. யார் பேசுறதெல்லாம் நீங்க கால் அதெல்லாம் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. நமக்கு 2 காது எதுக்கு தெரியுமா? நல்ல விஷயங்களை வாங்கி உள்ளேயே வச்சுக்கணும். கெட்ட விஷயங்கள் வரும்போது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறணும், அதுதான் நல்லது. அதே நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். மைண்ட்ல அப்படி எல்லாம் கொண்டு போக கூடாது. சோ அது மாதிரி பாத்துக்கோங்க. அதே போல பாத்தீங்கன்னா கட்டுமானம், இன்ஜினியரிங், அட்மினிஸ்ட்ரேஷன், மிஷினரி சார்ந்த துறைகளில் தொழில் நல்ல சிறப்பு வாய்ப்பு. மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் இருக்கும். வீட்டு பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் சற்று குறைவு இருக்கும். துணையுடன் செலவிடுங்கள். சோ கொஞ்சம் ஒய்ஃப், ஃபேமிலி இந்த மாதிரி இருக்கும்போது தாமதமாக வந்த திருமண பேச்சு மீண்டும் உயிர் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுமணம், நீண்ட முறை நடைமுறை வாழ்க்கை புரிந்து கொள்ளும் துணை தேவைப்படும். படிப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் ரிலேட்டட் ரிப்பேர்ஷன் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த ப்ராப்பர்ட்டி மேட்டர் நகரும். நீண்டு கொண்டிருந்த லீகல் ப்ராசஸ் நல்ல மூவ்மெண்ட் வரலாம். பழைய கடனை கட்டுப்படுத்தும் திட்டம் வெற்றி பெறும். அதே போல டெக்னிக்கல் சினிமா, ப்ரொடக்ஷன்ஸ், ஆர்கிடெக்சர், டிசைன் போன்ற பணிகளில் நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயம். ஸ்கூல்ல ப்ரொஃபசர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள், நல்ல சூழ்நிலைகள்லாம் வரும். டிசிப்ளின் உங்களுக்கு மிக முக்கியம். ஆயுதம், ஸ்டாப்லெஸ் அண்ட் ரிஸ்க் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் மறக்காதீங்க. கரெக்டா பண்ணுங்க. எது செஞ்சாலும் நம்ம இப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறது சில விஷயங்களை கரெக்டா பண்ணுங்க. எலும்பு, மூட்டு போன்ற பிரச்சனைகள் வரலாம். சோ இதெல்லாம் கவனமா இருங்க. உடல் சோர்வை மீறினால் திரும்ப வேலை செய்வது ரொம்ப கஷ்டமாயிடும். சோ அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சில பேருக்கு நான் சில விஷயங்கள் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். பஞ்சமுக ஆஞ்சநேயர் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சக்சஸ் பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய
நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.